ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ஒரு டைம் பாசிங். அதாவது நம்ம ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் நம்ம சிங்கப்பூருக்கு என்னென்னலாம் வந்துட்டு 1 இயருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்னெல்லாம் வந்துட்டு பேக் பண்ணுறோம், ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம், அதை எப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றத இந்த vlogல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் இந்த ஒர்க்கு எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணினேன். எப்போவுமே அந்த மாதிரி தான் பண்ணுறது. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். லாஸ்ட்டாக கிளம்புறதுக்கு ஒரு 1 வீக் 10 டேஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது. போன வாரம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்ற வழியில் இந்த தேர்முட்டியில் தான் இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரம் வாரியாக பிரித்து வச்சு நல்லா குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கூட வந்துட்டு எதுவுமே வேஸ்ட்டே ஆகாது. கொஞ்சம் ப்ரைஸ் முன்ன பின்ன இருந்தால் கூட நல்லா தரமான பொருளாக கிடைக்கும். நாட்டு பூண்டுமே வாங்கிட்டு வந்திருந்தோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வடகம், அதாவது இந்த கறி வடகம்னு சொல்லுவாங்களா, அது நான் வந்து செய்கிறது கிடையாது. கடையில் தான் எப்போவாச்சும் தான் வாங்குவேன். மோஸ்ட்லி அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த ஆயிலெலாம் லீக் ஆகி அந்த பேக்கேஜே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு அதனாலே அது வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கீரை, அதுக்கப்புறம் அந்த புளிக்குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு தான் அந்த தாளிப்பு வடகம் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த தடவை நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் நல்லா 1 கிலோ அளவுக்கு நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக சூஸ் பண்ணி உரிச்சிக்கிட்டேன். ஸ்டார்ட் பண்ணுறப்ப இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்கு எடுக்கிற அந்த டைம் வந்து நிறைய கன்சியூம் ஆகுது. அதுதான் ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து கண்காணிப்பாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த காக்கா குருவியெல்லாம் சாப்பிடாமல் பார்த்துக்கிறது அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டோன்னா நல்லா காஞ்சு போகும். அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு பொடுசாக கட் பண்ணணும். அதுக்கு நான் சாப்பரை யூஸ் பண்ணிட்டேங்க. கையில் நம்ம செஞ்சோம்னா இன்றைக்கி பொழுதே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பரில் ரொம்ப ஃபைனாகவும் நான் பண்ணலை. ஏன்னா நான் உருண்டை மாதிரி பிடிக்கல, சும்மா தூளாகவே பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பொடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு தாளிக்கும் போது டக்குன்னு கரிஞ்சு போகும். அந்த வாசம் அந்த சாப்பாடு ஃபுல்லாக பரவிடும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் பெருவெட்டாவே வந்துட்டு இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்ல வேலை இதை நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், இல்லைன்னா கையிலேயே அரிஞ்சு ஒரு வழி ஆயிருப்பேன். நான் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பூண்டு நம்ம வந்து ஒரு 5-6 கட்டை அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் நாட்டு பூண்டு தான் எடுத்திருந்தேன். அதை வந்து பல்லாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு அதையுமே வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா காரம், சரியான காரங்க. நம்ம உரிக்கும் போதும் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. சாப்பரில் போட்டு சாப் பண்ணுறப்பையும் பார்த்திங்கன்னா ஒரே அழுகையும் கண்ணீருமாக தான் இந்த கறி வடகத்தை நான் பண்ணியிருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். இது கூட அந்த பூண்டையும் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். தோலோடையே நம்ம போட்டுக்கலாம். அது வந்து நல்லாயிருக்கும் அந்த டெக்ஸ்சர் வந்து பார்க்கும்போது. இது கூட மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு யோசிக்காமல் சின்ன பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது சுத்தமாக கலக்க முடியல. மேலே கலக்கிறேன், கீழே ஃபுல்லாக அப்படியே செட்டில் ஆயிருந்துச்சு. ரொம்ப யோசித்தோம்னா இப்படி தான் மூளை சூடாயிர மாட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தாங்க டக்குன்னு ஒரு பெரிய பேசினுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஸ்டேஜ்லலாம் நம்ம கை போட்டு கொஞ்சம் கலக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வர டைம்லாம் பார்த்திங்கன்னா கை பெருசாக யூஸ் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஒன்று கூட ஒன்று நல்லா கலக்கணும். அந்த அளவுக்கு கலக்கிட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு அமுத்தி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு ஓவர் நைட் அப்படியே விட்டுறணும். லைட்டாலாம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த நாள் ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ லைட்டாக அந்த மாதிரி கேப் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் கொஞ்சம் வென்டிலேஷனோட நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு செட் ஆகிருக்கும். நல்லா அந்த வெங்காயம் வந்து ஊறி இருக்கும். இந்த டைமில் வெந்தயம், கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு, சீரகம் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த காலத்திலே மீல் ப்ரிப்பெல்லாம் பண்ணியிருக்காங்கங்க. அந்த காலத்தில் வந்துட்டு இந்த வெங்காயம்லாம் அப்பப்போ டைமுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் பல்காக அப்படின்னு சொன்னாக்கா இதுவே வந்துட்டு சாதத்துக்கெல்லாம் வந்து துவையல் மாதிரி அரைச்செல்லாம் தொட்டுக்குவாங்களாம். பழைய சாதத்துக்கு, கஞ்சிக்கெல்லாம் அந்த காலத்தில் அப்போலாம் சாப்பிட்ருக்காங்க. அப்போ தான் நினச்சேன், அப்போவே மீல் ப்ரிப்பெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் தூக்கலாக பெருங்காயத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கட்டியாக இருந்தால் அதை கூட நுணுக்கி நல்லா பொடிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்குன்னே ஸ்பெஷலாக வந்துட்டு கருவேப்பிலை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி குட்டியாக சாப் பண்ணியெல்லாம் வச்சுட்டேன். ஆனால் என்ன பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணதாங்க மறந்து போயிட்டேன். இதுக்கு வந்து கேஸ்டர் ஆயில் போட்டு நம்ம வந்துட்டு இது மாதிரி கலந்து வைக்கிறது லைஃப் நல்லாயிருக்கும். பட் கேஸ்டர் ஆயில் எனக்கு யூஸ் பண்ணுறதுல அவ்வளோ உடன்பாடு இல்லை. எனக்கு அவ்வளோவா அது பிடிக்காது அந்த ஃப்ளேவரு. ஸோ அதனால் நான் வந்து இக்லாட்னா நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க கருவேப்பிலையும் இதோட சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அமுத்தி வச்சாச்சு. இது ஓவர் நைட்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3-4 மணி நேரம் இந்த மாதிரி அப்படியே வந்துட்டு செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெயில் அடிக்கும்போது நம்ம காலம்பரை அந்த வேலையை பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 11 மணிக்கு வெயில் வரும்போது நம்ம இந்த வேலையை வந்து பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு அகலமான தட்டில் இது அப்படியே வந்து நான் உருண்டையெல்லாம் பிடிக்கலைங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு சீக்கிரம் காயணும்.
நம்மளுக்கு டைம் இல்லை. இப்போ உருண்டையாக பிடிச்சி உருண்டையாகவும் நம்ம அப்படியே போட்டு தாளிக்க போகிறதில்ல, பிச்சு தான் போட போகிறோம். அதுக்கு பேசாமல் உதிரியாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உதிரியாக தான் பண்ணியிருந்தேன். பாருங்கள், அம்மா அதுக்குள்ளே வந்துட்டு இந்த என்னது மோர் மிளகா, அதுக்கப்புறம் பாவக்காய் வத்தல், சுண்டை வத்தல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா காஞ்சிருந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அது எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோ, பனி பெய்யுது, நீ பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டேன்னா அது பூரா வீணாக போகும் பதுத்து அப்படின்னாங்க. இந்த தாளிப்பு வெங்காய வடகம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 நாள் ஆச்சு. நல்லா சுள்ளுன்னு வெயிலில் காயணும். அது வந்து ஒரு தட்டில் எடுத்து இப்படி விட்டோம்னா சத்தம் நல்லா டங்குன்னு கேட்கணும். அந்த மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக நல்லா நொறுக காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணணும். அப்போ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வீணாக போகாமல் இருக்கும். இப்போல்லாம் சிங்கப்பூர்லேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்லாக் பேக்லாம் வந்துட்டு சைஸ் வாரியாக நான் சூஸ் பண்ணி வாங்கிக்கிறது. அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்கிங்க்கு நல்லா தாங்கவும் செய்யும், நல்லா ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் வேறு பிளாஸ்டிக்கெல்லாம் வந்துட்டு தடை பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறது. மேக்ஸிமம் இதெல்லாம் ரீயூஸ் பண்ணிடுவேன், எதையுமே டக்கு டக்குன்னு த்ரோ பண்ணுறதில்ல. லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு செலோ டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பேக்கிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரே நாள்லாம் எல்லா வேலையும் நான் பண்ணலங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தான் செஞ்சேன். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலையில் நேரமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடித்த கையோடையே நான் டக்குன்னு எந்திரிச்சு வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருவேன். அந்த மாதிரி பார்த்தா தான் என்னால் வந்துட்டு பண்ண முடியும். அதுக்கப்புறமாலாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் லேசி ஆகிடுவோம். அதுக்கப்புறம் வெயிலும் வந்துடும். வெளியில் வந்து ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ராகி மாவு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோ வரைக்கும் வாங்கியிருந்தேன். எதை வாஷ் பண்ணுறோமோ இல்லையோ ராகியை கம்பல்சரி வாஷ் பண்ணியே ஆகணும். அதுவும் ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, 5-6 தடவை வாஷ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ராகியோட அந்த சிவப்பு கலரே நம்ம கண்ணுக்கு தெரியும். இல்லைன்னா ஒரு மாதிரி டார்க் ரெட் கலரில் இருக்கும். அது பூராவுமே சாயமா அழுக்கா என்னன்னே தெரியல, அவ்வளோ அழுக்கு வரும் பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா 2 கையும் போட்டு நல்லா தேய்ச்சி அலசி எடுத்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராகி வாங்கி நிறைய வந்துட்டு மால்ட்டு செய்வாங்க. இதுலேயே அந்த நட்ஸு அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்னஸ்லாம் ஆட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது. பட் எனக்கு வேணுமோ அது இந்த தடவை செய்ய தோணலை. ஏன்னா வந்துட்டு இது வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் மேக் பண்ணி அப்படியே நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு போயிட்டோன்னா குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு ரொட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு கொழக்கட்டை ஒரு புட்டு இந்த மாதிரிலாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களா இருந்தால் நம்ம வந்துட்டு ராகி மால்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம தான் எல்லாத்துலேயும் நட்ஸை ஆட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீ இதுலேயுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இது மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுமே பெரியவங்களுமே சாப்பிட்டுக்கலாம். ஒரு நேரம் நம்மளுக்கு மட்டும் சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா 2 ஸ்பூன் எடுத்து போட்டு கரைச்சி ஒரு தோசை ஊற்றிக்கலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுமே மால்ட் மாதிரி சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு விரும்புறதில்ல. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸ் தான் பண்ண போகிறேன். கையோடு அப்படியே ராகியை வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற போட்டாச்சு. அப்புறம் இன்னொரு பக்கமாக நான் பச்சரிசியை வாஷ் பண்ண வந்துட்டேன். 1 கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தேங்க வடகம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பசங்க வந்து அப்பளம் இந்த வடகம்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் இந்த சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்பளத்தில் உப்பு நிறையா போட்டு வச்சிடுறாங்க. அதனாலே இந்த மான்மார்க் அப்பளம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வாங்குறது. அதுவும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்கும், கிடைக்காமலாம் போகும். அந்த மாதிரி டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பச்சரிசி வடகம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி எத்தனை தடவை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் தெரியுங்களா? இன்னும் உப்பு கூடுதலாக இருக்கும், இல்லைன்னா பொரியவே பொரியாது. இது 2ல் 1 தான் நடக்கும். நிறைய டைம் நிறைய பிராண்டில் விதவிதமாக வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சலசலன்னு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கங்காட்டின்னா இந்த வருஷம் வந்துட்டு ஞானோதயம் வந்து ஏன் நம்மளே அளவாக உப்பு போட்டு கரெக்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணினேன். ஏன்னா நிறைய டைமும் இருந்துச்சு. ஸோ டக்குன்னு காஞ்சிரும் இல்லையா, அதனால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அரிசியிலலாம் ஒன்றும் அந்தளவுக்கு எதுவுமே அழுக்கே இல்லைங்க. ஸோ ஒரு 2 தடவை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டில் தூக்குறோம் நானும் எங்கள் அம்மாவும் தூக்கவே முடியல. அதுக்கப்புறம் என் பசங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது மேலே வேஸ்ட்டியை விரிச்சிட்டு நம்ம கழுவுனா அந்த பச்சரிசி அப்படியே காய வச்சாச்சு. ஏன்னா இதெல்லாம் அப்படியே மெஷினில் கொடுத்து இது கூட ஜவ்வரிசி மட்டும் நான் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதான். இதே மெஷர்மெண்ட்டில் நாங்கள் சிங்கப்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் செய்வேன். வெறும் அரிசி மாவை வாங்கிட்டு அது கூட ஜவ்வரிசி மட்டும் மிக்சியில் நல்லா பொடிச்சு ஆட் பண்ணி நம்ம எப்பவும் போல் இதே ப்ரொசீஜரில் பண்ணாலும் சூப்பராக தான் வரும். ஆனால் என்னென்னா காய வைக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நைட்டும் பகலும் நம்ம ஃபேன்லேயே வந்து 2-3 நாளைக்கு வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே நல்லா சூப்பராக தாங்க இருக்கும். சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க, உங்கள் அம்மாவுக்கு சமைக்க தெரியாதா, நீங்கள் தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க, எங்கள் அம்மாவுக்கு சமைக்கலாம் தெரியும். ஆனால் ரொம்ப பேசிக்காக தான் அவங்களுக்கு தெரியும். ரொம்ப வந்துட்டு எதுவுமே பெருசாலாம் அந்தளவுக்கு அவங்களுக்கு பழக்கம் கிடையாது. கோலமே எங்கள் அம்மாவுக்கு போட தெரியாது. அதனால் என்னங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா தான் நம்ம இருக்குமே. நல்லா ஒரு 7-8 மணி நேரம் ஊறின ராகி இந்த மாதிரி நம்ம ஒரு வேஷ்டி துணிக்கு மாற்றிக்கிறலாம். இதை அப்படியே வந்து நல்லா டைட்டாக வந்துட்டு கட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நல்லா ஒரு நைட்டு ஒரு பகலும் விட்டாலே போதும், அழகாக முளப்பு தட்டி வந்துடும். ஆனால் நான் கொஞ்சம் பல்காக பண்ணுறது இதாங்க ஃபஸ்ட் டைமு. நம்ம 1/2 கிலோ 1 கிலோ இந்த அளவுக்கு நான் சிங்கப்பூரில் பண்ணி தான் பண்ணுவேன். மற்றபடி வந்துட்டு இவ்வளோ பல்காக வந்து ஒரு 3 கிலோங்கிறது எனக்கு அட்ட டைமில் ரொம்ப கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. சரி மெஷினில் கொடுத்து அரைக்கிறதுனால நல்லா ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி இந்த வேலையை தொட்டிருந்தேன்.
இது நல்லா அப்படியே டைட்டாக வந்துட்டு நல்லா இறுக கட்டி அப்படியே துணியை சொலட்டி அப்படியே குப்புற கவுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுட்டேன். எச்சா முச்சா தண்ணி இருந்துச்சுன்னா இதில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மேலே பார்த்திங்கன்னா காய விடாமல் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம தெளித்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த முளைப்பு திறன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். ஒரு நைட் விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நல்லா வந்து அந்த துணிக்கு மேலேயே வந்துட்டு அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி இருந்துச்சு. பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஓவராக முளைச்சி போகும். அதில் சத்துக்கள் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக பாலமாக அழகழகாக முளைப்பா வந்துருந்துச்சு. கொஞ்சம் கூட அதிகமாகவும் முளைச்சிடாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப கரெக்டான ஸ்டேஜில் இருந்துச்சு. ஒரு நைட்டு ஒரு பகலுங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதாங்க கரெக்டான பக்குவம். இந்த டைமில் எடுத்து நல்லா உதுத்து விட்டுட்டு ஒரு தட்டுக்கோ இல்லைன்னா ஒரு துணிக்கோ மாற்றி நம்ம வந்துட்டு நிழலில் தான் காய வச்சு எடுக்கணும். சீக்கிரமாக காயணும் அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 தாம்பாள தட்டில் நல்லா மெலிசாக நல்லா பரப்பி விட்டுட்டு கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரீயாக காய வச்சு எடுத்துருந்தேன் நிழல் காய்ச்சலாக. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் மெஷினில் கொடுத்து அரைச்சிக்க வேண்டியதான். இதுவே நம்ம மால்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. அது குழந்தைங்க வந்து கொஞ்சம் வெயிட் போடாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவுமே இன்னொரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக காஞ்சி வந்துருந்துச்சு. இதை அப்படியே வந்துட்டு கொஞ்சம் காற்று போகாமல் ஒரு ஏர்டைட் சம்பளத்தில் போட்டு வச்சிட்டோன்னா அரைக்கும் போது எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக ராகி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வருஷம் சுத்தமாக எந்த மசாலா ஐட்டமும் நம்ம அரைக்கவே கூடாது. ஏன்னா எங்கிட்ட எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சது இருக்குது பேலன்ஸு. அதுவே எனக்கு தாராளமாக போதும். அப்படியே வந்துட்டு கொஞ்சம் இயர் எண்டு நெருங்கும் போது கொஞ்சம் தீர்ந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம மிக்சியில் அளவாக வந்துட்டு பொடிச்சு இந்த வருஷம் நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இயருக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு தாங்க பிளானில் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து கொஞ்சம் பொடியெல்லாம் தீர்ந்து போச்சு. ஸோ அவங்களுக்கு தேவைப்படும். ஆனால் அவங்க தனியாக அரைச்சி கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் இந்த அம்மா வேணும் நான் அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக குவான்டிட்டியில் அரைச்சிட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானுமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுதான் நம்ம மசாலாஸ்லாம் அரைக்கிற ஐடியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக வந்துட்டு கடைகள் இந்த தேர்மூட்டி விளக்குத்தூண் அந்த மாதிரி இடங்கள்லாம் தேடி போகாமல் சும்மா வீட்டு பக்கத்தில் உள்ள 2-3 கடைகள்லேயே செக் பண்ணினுங்க. குண்டு மிளகா பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஏன்னே தெரியல. வாங்கின எல்லா பக்கமே பெரிய கடையிலையும் வாங்கியிருந்தேன், பக்கத்தில் உள்ள சின்ன கடையிலையும் வாங்கியிருந்தேன். எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க குண்டு மிளகா பெருசாக மூவிங் இல்லைக்கா, நீட்டு மிளகா தான் நல்லா போகும், அதுதான் எங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் 3 இடத்துல வாங்கி 3 இடத்துலையுமே எனக்கு சரியாக அமையலை. அதனால் நான் நீட்டு மிளகா மட்டும் வச்சு இந்த தடவை மசால் பொடி அரைச்சிருந்தேன். முன்னே எங்கள் அம்மாலாம் நல்லா எங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இது மசால் பொடிலாம் அரைக்க தெரியாது. அரைச்சி கொடுக்குறத பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம், அவ்வளோதான் தெரியும். ஆனால் வந்து இப்போல்லாம் அவங்களுக்கு முடிகிறதில்ல வயசாகிறதுனால. ஸோ அதனால் அவங்கள எதுவும் செய்ய விடாமல் இந்த மாதிரி மேல் வேலை மட்டும் பண்ண வச்சுட்டு நம்மளே ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிடுறது. ஸோ அதுதாங்க ரீசன். மற்றபடி எங்கள் அம்மா வந்து எனக்கு செஞ்சு கொடுக்காத பொடியெல்லாம் கிடையாது. அவங்க அளவுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் கரெக்டாக எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. மிளகாயிலே கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆனது, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆனது, கொஞ்சம் டல்லாக இருக்கிறது, உடஞ்சது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே பொறுக்கி தனியாக எடுத்துட்டோம். குடும்ப சகிதமாக எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து செய்கிறங்காட்டியும் டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் ஃபாஸ்ட்டாக முடிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னங்க எப்பவும் போல் செய்கிறது தான் இந்த கருப்பு உளுந்தம் கஞ்சி. இது வந்து வருஷம் நம்ம பண்ணுறது தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருந்தேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ராகி எந்த அளவுக்கு வந்து அழுக்கு இருந்துச்சோ அதே அளவு தாங்க இருந்துச்சு. வாஷ் பண்ண பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு வந்துச்சு. நல்லா 2 கையும் போட்டு கழுவுனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த உளுந்தோட தோல் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்கு கரும் பச்சை கலரில் இருந்துச்சு. ஆக்சுவலாக பிளாக் கலரில் இல்லை, தோல் பார்க்கும்போது நல்லா கரும் பச்சையாக இருந்துச்சு. அப்போ தான் நான் ஒரிஜினல் உளுந்து கலரே அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அதே மாதிரி ஒரு 4-5 வாட்டி தண்ணி நம்ம மாற்றி இதே மாதிரி அலசி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நிறையா வந்துட்டு அழுக்கெல்லாம் வெளியாகிரும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு தட்டத்தில் கொட்டி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இது கூட நான் வந்து கருப்பு கவனி அரிசி, நம்ம என்ன அரிசி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை அரிசி இந்த மாதிரி. நான் அன்றைக்கி வந்துட்டு கருப்பு கவனி அரிசி வந்து சேர்த்து மாவை அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ 1 கிலோ நம்ம உளுந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 200-250 கிராம் வரைக்கும் நம்ம வந்துட்டு அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 கிலோ கருப்பு உளுந்து எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ வந்து கருப்பு கவனி அரிசி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் அரிசி சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும். கருப்பு கவனி அரிசி பார்த்திங்கன்னா பேருக்கு தகுந்த மாதிரி நல்லா கருகருன்னு இருந்துச்சு. இருந்தாலும் ஒருக்கா செக் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணியில் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நல்லா கையில் பிணைஞ்சு விட்டு பார்த்தேன். சுத்தமாக வந்துட்டு எதுவும் கலர்லாம் எதுவும் வெளியாகலை. அதுக்கப்புறமா தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கலருக்காக வேண்டி எதையாவது ஒன்று ஆட் பண்ணி வச்சிடுறாங்க. நம்மளுமே வாஷ் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா பெரிய கஷ்டமாக போகும். ஸோ எப்போயுமே இந்த மாதிரி ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உளுந்து மாதிரியே அரிசியுமே நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறமா 1 by 1 வறுத்து எடுத்துக்கிட்டேன். உளுந்து வறுக்கும் போதும் பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சம் வெள்ளை உளுந்து சேர்த்து நம்ம வறுக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகிறது நமக்கு கண்ணுக்கு நல்லா விசிபிளாக தெரியும். வாசம் நல்லா வரும். இருந்தாலுமே நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அரிசி வந்து வறுக்கும்போது லைட்டாக வறுத்தா போதும்.
இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த வறுபடுறது நல்லா தெரியும். லாஸ்ட் இயர் நான் இந்த மல்லி வந்து வாங்கி கழுவி நல்லா வறுத்து அதுக்கப்புறம் எக்ஸஸ் வெயிட்டுன்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டு போயிட்டேன். அதை வந்து எங்கள் அம்மா அப்படியே ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா அதே ஃப்ரெஷ்னஸோட சூப்பராக இருந்துச்சு. சரி இதவே இந்த வருஷம் மசாலா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், புதுசாக வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளும் கொஞ்சம் குவான்டிட்டி தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இதவே யூஸ் பண்ணி அன்றைக்கி எல்லாமே மசால் பொடிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக வறுக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த மசால் பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் தனித்தனியாக அரைக்க மாட்டோம், மல்லி மிளகாலாம் ஒன்றா தான் போட்டு அரைக்கிறது. இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அந்த அன்னைக்கு நான் இதுக்கெலாம் வறுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு குழம்பு தூளுக்கு தேவையான எல்லா மல்லி மிளகா அதுக்கப்புறம் அந்த மற்ற சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாம் சேர்த்து வறுத்து அதை ஒரு பக்கமாக காய போட்டு வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கறி மசால் பொடி. இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான்வெஜ் குழம்பு, மட்டன், சிக்கன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காளான், சோயா சங்க்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம குழம்பு வைக்கிறப்ப, முட்டை குழம்பு இந்த டைம்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் மல்லி மிளகாய் போட்டு வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு குழம்பாட்டி வைக்கிற மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். கறி மசால் பொடி கண்டிப்பாக வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கவலையே இல்லை. தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் கல்பாசி, கொஞ்சமாக வந்துட்டு கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே போட்டு அரைச்சிருந்தோம். அவ்வளோ மணமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கசகசா வந்து தனியாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது சிங்கப்பூருக்கு, ஏன்னா அது வந்து அங்கே தடை பண்ணியிருக்காங்க, சட்டப்படி வந்து அது குற்றம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி மசாலாஸோடு அரைச்சி எடுத்துகிட்டு போனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு மசாலோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கசகசா எல்லாம் போட்டு சூப்பராக அரைச்சிருந்தேன். இதோட டீட்டெயில்டு ரெசிபி வீடியோவுமே வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம ரசம் வைப்போம் இல்லைங்களா, கொதி ரசம். ஸோ அதுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் தான் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கொதி ரசம் மிக்ஸ் வந்து நம்ம ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரசம் வைக்கும்போது 2 தக்காளி மட்டும் நம்ம கரைச்சிக்கிட்டால் போதும். பத்தாததுக்கு கொஞ்சம் உப்பு இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உப்பு, கொத்தமல்லி தழை இதை மட்டும் சேர்த்தோம்னா சூப்பராக ரசம் இம்மீடியட்டாக ரெடி பண்ணிடலாம். ஏன்னா தாளிப்பு முதல் கொண்டு நம்ம இதுலேயே எல்லாமே போட்டுருவோம். அவசர ஆத்திரத்துக்கு டக்குன்னு நம்ம அந்த மிக்ஸ் எடுத்து நம்ம தண்ணியில் கலந்து வெறும் அடுப்பில் வச்சு எடுத்து இறக்குனா போதும். சூப்பராக ஜம்முன்னு வந்துட்டு ரசம் ரெடி ஆயிரும். இந்த வீடியோவோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொன்னதுனாலங்காட்டி இப்போ வந்து நான் எதுவுமே பெருசாக சொல்லலை. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நிறைய எங்கள் அம்மா வாங்கி நல்லா வாஷ் பண்ணி மொத்தமாக வந்துட்டு காய வச்சு எடுத்து வச்சுருவாங்க. ஸோ நான் என்ன பண்ணிடுவேன்னா மொத்தமாக வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்தந்த இதுக்கு தேவையான அளவு எடுத்து மட்டும் அப்போதைக்கு பிரித்து போட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது வேலை டக்குன்னு முடியும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. ரசப்பொடி, குழம்புத்தூள், அதுக்கப்புறம் கறி மசால் பொடி 3 பொடிக்குமே தேவையான பொருளெல்லாம் நல்லா வறுத்து ஜம்முன்னு எடுத்து நல்லா ஆற வச்சாச்சு. இது ஒன்ஸ் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு சம்படத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அரைக்க எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். வறுக்காத ஐட்டம் அந்த மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஜம்முன்னு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். கையோட ரசத்துக்கு தேவையான தாளிப்பையுமே தனியாக வந்து வறுத்து எடுத்தாச்சு. கடுகு, வெந்தயம், சீரகம், கொஞ்சமாக காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு வறுத்து நல்லா பொடிக்க விட்டு இந்த மாதிரி பக்குவமாக எடுத்து வச்சிடலாம். நம்ம ஒன்ஸ் ரசப்பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மிக்ஸை போட்டு கலந்து விட்டுறணும். அவ்வளோதான், ஜம்முன்னு வந்துட்டு ரசப்பொடியும் டாப்பாக ரெடி ஆகிடும். நம்மளே ஒவ்வொரு பொருளையும் நேரடியாக கண்ணால் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி நல்லா தரமாக குவாலிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணி அதை பக்குவமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு வறுத்தெடுத்து அதை பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு அதில் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சமையலோட டேஸ்ட்டே தனி தாங்க. சிரமம் பார்க்காம ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கவோ 1 வருஷத்துக்கு ஒருக்கவோ இந்த மாதிரி வேலைகளெல்லாம் கொஞ்சம் பல்காக பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கவலை இல்லாமல் இருக்கலாம். விற்கிற பொடியெல்லாம் இந்த மாதிரி நமக்கு பக்குவமாக பார்த்து எல்லாம் க்ளீன் பண்ணி இவ்வளோ சுத்தமாக நம்மளுக்கு வந்து பொடி பண்ணி பவுடர் பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்டு தான். ஸோ எதுக்கு இந்த ரிஸ்க்கு, நம்மளே பண்ணிக்கிறது என்றைக்குமே நல்லது தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாமே பண்ணிக்கணும். முடியாதது வேணால் 1-2 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிறது தான் என்றைக்குமே ரொம்ப நல்லது. கருப்புளுந்தங்கஞ்சி, அதுக்கப்புறம் அந்த கேப்ப மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் நம்ம இந்த மாதிரி ப்ளெயினாக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதுவே கொஞ்சம் ஏலக்காய், வெல்லம், தேங்காய் துருவெல்லாம் போட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு ஸ்வீட்டாக ரெக்ரியேட் பண்ண முடியும். இதுவே நம்ம தாளிப்பு கொடுத்து வெங்காயம், பச்சை மிளகா, காய்கறி, கீரை வகைகள் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணோம்னா அடை தோசை, ரொட்டி, கார கொழுக்கட்டை இந்த மாதிரி நம்ம விதவிதமாக நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணி பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம்.
பச்சரிசி மாவு நம்ம காய வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வடகத்துக்கு ரெடி ஆகிடும். இதில் சேர்க்க வேண்டிய மற்ற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வடகம் புளியிற டைமில் நம்ம ஆட் பண்ணால் மட்டும் போதும். மற்றபடி வந்துட்டு இதுவே இப்போதைக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் பக்குவமாக வந்துட்டு கரெக்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லி பொடி இல்லாமல் நம்ம வீடுகளில் சமையலே கிடையாது. அவசர ஆத்திரத்துக்கு இவன் தான் கை கொடுப்பான். ஏங்க கேட்குறீங்க, சட்னி இருந்தால் கூட இட்லி பொடி கேட்டு நச்சுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. 1 கப்பு நல்லா கருப்பு உளுந்தாக நான் பார்த்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து உடச்ச உளுந்து ப்ளஸ் முழு உளுந்து ரெண்டும் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அதை வச்சு தான் அரைச்சிருந்தேன். இதுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ இந்த 1 கப்பு உளுந்துக்கு 1/2 கப்பு கடலைப்பருப்புங்கிறது கரெக்டாக இருக்கும். காஞ்ச மிளகாங்கிறது நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 15 மிளகா ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு காரம் ரொம்ப சேராது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு இந்த மாதிரி நல்லா வெடிக்க விட்டு அதையும் எடுத்துக்கணும். இது கூடவே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம், கொஞ்சம் கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒன்றும் பாதிப்பாக கன்சிஸ்டன்சிங்கிறது நம்மளை பொறுத்தது தான். ஒருத்தருக்கு ரொம்ப நரன்னு இருக்கணும், சிலருக்கு கொஞ்சம் நைஸாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பேசிக்காக தான் அரைச்சிருந்தேன். இதுலேயே பார்த்திங்கன்னா இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்துட்டு நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் மாற்றி அரைக்கலாம். ஃப்ளாக் சீட்ஸ்லாம் போட்டு அரைச்சோன்னா அது ஒரு மாதிரி ஃப்ளேவர் கொடுக்கும். நிலக்கடலை, பூண்டு, இதே கருவேப்பிலை நிறையா போட்டு அரைக்கிறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும். ஸோ இதுதான் பேசிக்காக அரைக்கிறது. இதிலேருந்து நம்ம வந்துட்டு மாற்றி பண்ணிக்கலாம். எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நேற்று அரைச்சிட்டு வந்தது எல்லாமே ரெடியாக வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம அப்படியே ஒரு ஜிப்லாக் கவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஊருக்கு பேக் பண்ண வேண்டியது தான். இட்லி பொடியுமே ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ரசப்பொடி மட்டும் அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தாளிப்பு நேற்று ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதையுமே இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக எல்லா பொடியுமே ரெடி பண்ணிட்டோம். இதோட நம்ம நிற்கலைங்க, இன்னுமே நிறைய ப்ராசஸ் இருக்குது. நிறைய இன்னும் ப்ரிப் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரே தான் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே வந்துட்டு லென்த்தியாக போயிடும். ஸோ அதை நெக்ஸ்ட்டு வர வ்ளாகில் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம பேக் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்த இந்த பச்சரிசி வடகம் மாவு தான். ஸோ இதை வச்சு அடுத்து அதை ரெடி பண்ணணும். இப்படியே போயிட்டே தான் இருக்கும். இதை நான் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.